எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று 21 7 மாதம் 2020 வைரஸ் காலத்தை பயன்படுத்தி முஸ்லிம்களை விட அதிக குழந்தைகளை தமிழர்கள் பெற்றெடுக்க வேண்டும். வைரஸ் அனர்த்த நிலைமைகளை பயன்படுத்தி தமிழர்கள் முஸ்லிம்களை விட அதிகமான பிள்ளைகளை பெற முயற்சிக்க வேண்டும் என்று விநாயகமூர்த்தி முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் எமது சந்ததிகளை நாம் பாதுகாக்க வைரஸ் அனர்த்த நிலைமைகளை பயன்படுத்தி அதிகளவான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிங்களவர் தமிழர்கள் தலா 2 பிள்ளைகளை பெற்று நின்று விடுகின்றார்கள். ஆனால் முஸ்லிம்கள் ஜப்பான் குஞ்சு மாதிரி பிள்ளைகளை பெற்று வருகின்றார்கள். விமல் வீரவன்சவின் மனைவியை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. விமல் வீரவன்சவின் மனைவி சசி வீரவன்சவை கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போலியான அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு பாவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்காதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகைக்குள் ட்ரோன் விட்டவர் கைது. கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு அருகில் ட்ரோன் கேமரா ஒன்று வீழ்ந்து கிடந்திருக்கின்றது. தனியார் விடுதியில் தங்கியிருந்தவாறு கண்டி நகரை படம் பிடிப்பதற்காக அனுப்பப்பட்ட ட்ரோன் கேமராவை இவ்வாறு உடைந்து விழுந்ததாகவும், இதனையடுத்து உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த 36 வயதுடைய சுற்றுலா பயணி ஒருவரை கண்டி சுற்றுலா போலீசார் கைது செய்திருக்கின்றனர். வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த சகல கடற்படை வீரர்களும் பூரண நலம் பெற்றனர். வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த சகல கடற்படை வீரர்களும் பூரண குணமடைந்துள்ளனர். வெலிசர கடற்படை முகாமில் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த 906 கடற்படை வீரர்களும் சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியிருக்கின்றார்கள். மேலதிக வகுப்புகளை நடாத்திய ஆசிரியருக்கு வைரஸ் தொற்று, மாணவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். கம்பகாவில் பாடசாலை மாணவர்களுக்கு மேலதிக வகுப்பு நடாத்திய ஆசிரியர் ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கின்றது என்று கம்பகா சுகாதார வைத்திய அதிகாரி சுபாஷ் சுபசிங்க தெரிவித்துள்ளார். இதனையடுத்து குறித்த மாணவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியர் அறிவித்திருக்கின்றார். நல்லூர் திருவிழாவில் 300 பேருக்கு அனுமதி. அன்னதானம், தாகசாந்தி, நேர்த்திக்கடன் வியாபாரங்களுக்கு தடை. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த சுவாமி ஆலய வருடாந்த திருவிழாவுக்கு 300 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாநகர பதில் முதல்வர் ஈசன் அறிவித்துள்ளார். இளஞ்சம் பெற்ற உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கைது. மாதாந்தம் 5000 ரூபாய் கையூட்டு பெற்றுக்கொண்ட உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் பெற்ற ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான குறித்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிரிகானா போலீஸ் நிலையத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவில் கடமையாற்றுவர் என்று விசாரணை பிரிவின் பணிப்பாளர் அறிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் பெண்களை வளைத்து போட ரிசாத் அணி புது உத்தி. 2000 ரூபாய் பணமும் புடவையும் லஞ்சம். ரிசாட் பதுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசினால் மன்னாரில் முன்பள்ளி ஆசிரியர்களை அழைத்து பணம் பரிசு பொருட்கள் வழங்கியமை தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக மன்னார் உதவி தேர்தல் ஆணையாளர் ஜெனிட்டன் தெரிவித்துள்ளார். குருபரனுக்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ளேன் சுமந்திரன். குருபரன் என்னிடம் சட்ட ஆலோசனை கூறியிருக்கின்றார். அவருக்கு அதனை வழங்கியிருக்கின்றேன் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக பணியாற்றிக் கொண்டு சட்டத்தரணியாகவும் பணியாற்ற வேண்டும் என்று கூறும் குருபரன் விவகாரம் அண்மை நாட்களில் சூடுபிடித்திருக்கின்றது. குருபரனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ற ஒரு தரப்பும், ஒரு அலுவலக நேரத்தில் இன்னும் ஒரு சம்பளம் பெறும் தொழிலுக்கு செல்வது மாணவர்களுக்கும் இன்னொரு தொழில் தேடுவோருக்கும் இழைக்கப்படும் அநீதி என்று இருவேறு விதமான கருத்துக்கள் பகிரப்பட்டு வரும் நிலையில் இன்று யாழ்ப்பாணத்தில் செய்திகளை சந்தித்த சுமந்திரன் இந்த விடயத்தை குறித்து பேசியிருக்கின்றார். மீனவர்கள் மீது கடற்படை தாக்குதல், ஒருவர் வைத்தியசாலையில், போராட்டத்தினால் பரபரப்பு. மன்னார் பிரதான பாலத்துக்கு அருகிலிருந்து இன்று காலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற மீனவர்கள் சிலர் மீது கடலில் வைத்து கடற்படையினர் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக மீனவர் ஒருவர் பலத்த காயத்துக்கு உள்ளாகி மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மீனவர்கள் மீது கடலில் வைத்து கடற்படையினர் தாக்குதல் மேற்கொண்டமையினால் சிறிது நேரம் மன்னார் பாலத்தடி கடற்கரையில் மீனவர்கள் ஒன்று திரண்டு தமது கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர். கம்பகா ஆசிரியர் ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதி. சுமார் 150 பேர் தனிமைப்படுத்தலில். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள ரிசாட் பதுதனை அழைப்பது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டால் தற்பொழுது காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறுவதாக அமையும். பதில் பொலிஸ்மா அதிபர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம்.
ரிசாட் பதூதினை அழைப்பது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டால் மற்றவர்களின் உரிமைகள் மீறப்படுவதாக அமையும். முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதூதின் மற்றும் ரவி கருணாநாயக்க ஆகியோர் மீதான விசாரணையை தேர்தல் நிறைவடையும் வரை ஒத்திவைக்குமாறு தேசிய தேர்தல் ஆணைக்குழு குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கோரிக்கையை விடுத்தது. இந்த நிலையில் பதில் பொலிஸ்மா அதிபர் விக்ரமரத்ன தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். காதலியுடன் செல்ஃபி எடுக்க முற்பட்டவர் மரணம். நெலுவ எல்லையில் தனது காதலியுடன் நீராடச் சென்ற இளைஞன் நீர்வீழ்ச்சியிலிருந்து வீழ்ந்து உயிரிழந்திருக்கின்றார். குறித்த நபர் அங்குள்ள கல் ஒன்றின் மீது ஏறி செல்ஃபி எடுக்க முற்பட்ட போது கால் தவறி வீழ்ந்திருக்கின்றார். வெள்ளபத்த பகுதியினைச் சேர்ந்த 35 வயதுடைய ரத்னராஜா என்பவரே உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்த நபரின் காதலி கொழும்பில் பிரதான வைத்தியசாலையொன்றில் வைத்தியர் என்றும் கூறப்பட்டுள்ளது. கருணாவை கைது செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு நிராகரிப்பு. இராணுவத்தினர் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்தமைக்காக கருணா அம்மானை கைது செய்யுமாறு கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி நவாஸ் மற்றும் சோபித ராஜகருணா ஆகியோரினால் குறித்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம் தலைமைகளை பழி கொடுக்க இயலாது ஹக்கீம். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்ததை வைத்து பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மை கிடைக்கும் என்று எண்ணிவிடக்கூடாது. இப்போது அனைவரும் ஐக்கிய தேசிய கட்சி உடைந்து போய்விட்டது என்று நினைக்கின்றார்கள். அவ்வாறு அல்ல. ரணில் விக்ரமசிங்கவோடு சிறு குழு ஒன்று நிற்கின்றது. ஏனைய 95% பாராளுமன்ற உறுப்பினர்களும் 5 கட்சிகளும் தலைவர்களுக்கும் எங்களுடனேயே இந்த ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் ஒன்றிணைக்கின்றார்கள். தான் மாற்று அரசாங்கமாக அமையும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் முன்னாள் அமைச்சர் ரஃபாக்கிம் குறிப்பிட்டுள்ளார். சமூக பிரச்சினைகளை தீர்க்க வக்கில்லாது தேர்தல் காலத்தில் வீரவசனம் பேசுவோர் நிராகரிக்கப்பட வேண்டும். ரிசாட் பதூதின். அதிகாரங்கள் இருந்தபோது சமூக பிரச்சினைகளையும் பிரச்சினைகளாகவே வைத்திருந்துவிட்டு தேர்தலில் மட்டும் அதே பிரச்சினைகளை தீர்த்து தருவதாக கூறி வாக்குகள் கேட்பவர்களை நிராகரிக்க வேண்டும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாட் பதூதின் தெரிவித்துள்ளார். மரண அறிவித்தல். கத்தாரில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் மரணம். இலங்கையின் நாரம் மலையை பிறப்பிடமாகவும் புலனுறவை வசிப்பிடமாகவும் கொண்ட அப்துல் ஹரீம் முகமது பௌசல் அவர் கடந்த சனிக்கிழமை கத்தாரில் மரணமானார். தேசிய அரசாங்கத்தை அமைக்க மொட்டு கட்சி தயாராக இல்லை. அமைச்சர் பிரசன்ன. 2020 பொது தேர்தலுக்கு பின்னர் தேசிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இல்லை என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்கும் ஐக்கிய தேசிய கட்சி தயாராக இருக்கின்றது. ரணில். பெண்களின் பொருளாதாரம் மற்றும் அவர்களின் சமூகத்தில் தலைநிமிர்ந்து வாழும் ஒரு சூழலை உருவாக்க ஐக்கிய தேசிய கட்சி பல திட்டங்களை முன்வைத்துள்ளது என்று அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். பௌத்தத்தின் நிலை கவலையளிக்கின்றது. சுமந்திரன். சமாதானத்தின் உச்ச நிலையாக உள்ள பௌத்த சமயத்தின் துறவிகள் இரத்த ஆறு ஓடும் என்று கூறியுள்ளதன் மூலம் நாட்டில் பௌத்தம் எந்த நிலைமைக்கு போய்விட்டது என்பதை எண்ணி கவலையடைவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். காய்க்கின்ற மரத்துக்கு தான் கல்லடிப்படும் எனவும் அதற்காக மறுமுறை காய்க்காமல் இருக்க முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் மாவை சேனாதிராசா குறிப்பிட்டுள்ளார். கதிர்காம கந்தனின் ஆடிவேல் உற்சவம் ஆரம்பம். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தின் ஆடிவேல் உற்சவம் இன்று ஆரம்பமாகின்றது. கொடி ஏற்றத்துடன் ஆரம்பமாகும் மகோற்சவம் எதிர்வரும் 4ஆம் தேதி மாணிக்க கங்கையில் இடம்பெறவுள்ள தீர்த்த உற்சவத்துடன் நிறைவு பெற இருக்கின்றது. ரிசாட் பதூதினை கைது செய்வதை தவிர்க்குமாறு குறிப்பிடப்படும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடையாது. விமல் வீரவன்ச. ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதூதினை கைது செய்வதனை தவிர்க்குமாறு குறிப்பிடப்படும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு கிடையாது. சுயாதீனம் என்ற நாமத்துக்குள் ஒரு சில ஆணைக்குழுக்கள் அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்றனர். இந்த நிலைமை மாற்றியமைக்கப்படும் என்று கைத்தொழில் அபிவிருத்தி மற்றும் வளங்கள் முகாமைத்துவ அமைச்சர் பிமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை ஆண்டாம்குளம் பகுதியில் 7 வயதுடைய சிறுமி ஒருவருக்கு பாலியல் ரீதியில் தொடையில் தடவி கிள்ளிய சந்தேகவர் ஒருவரை இம்மாதம் 29ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு திருகோணமலை நீதிமன்ற நீதிவான் சமிலகுமார ரத்நாயக்கா உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். இந்த அரசாங்கம் சிறுபான்மை மக்களின் தலைமைகளை அழித்து ஒழிப்பதற்கு சதிகளை செய்து கொண்டிருக்கின்றது என்று ரிசாட் பதூதின் குறிப்பிட்டுள்ளார்.
வைரஸை கட்டுப்படுத்துவதில் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச நல்லதொரு தலைவராக செயற்பட்டுள்ளார் என்று கண்டி மாவட்ட வேட்பாளர் பாரிஸ் குறிப்பிட்டுள்ளார். நன்றி.